வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேப் என்னென்னா, செங்கல்பட்டுலேருந்து நம்ம சைட் எத்தனை கிலோமீட்டர் வருது, எவ்வளோ நேரத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக நம்ம செங்கல்பட்டு அந்த ஐயப்பன் கோயில் கீழே பிரிட்ஜு கீழே நம்ம சைட் உள்ளே போனோன்னா அது எப்படி நம்ம சைட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த ரூட் இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ செங்கல்பட்டு விநாயகர் கோயிலுக்காக வந்து கட் பண்ணி நாங்கள் அந்த ரூட்டை வந்து போகலான்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா 21 கிலோமீட்டர் வந்தது. ஸோ அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரூர் போகிற ரைட் எடுத்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து திருப்பூரூர் போகிற ரோடு காமிச்சிது. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் மகாலிபுரமும் கல்பாக்கமும் போகலாம். ஸோ செங்கல்பட்டில் இருக்க இன்னர் ரிங் ரோட்டில், அதுவும் திருப்பூரூர் பேஸ் பண்ணி போகிற ரோட்டில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம். அந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக எங்களுக்கு 22 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிது. ஸோ இந்த ரோடிலே வந்து கேளம்பக்கமும் போயிடலான்னு சொல்லிட்டு காமிச்சிது. அந்த ரோட்டில் தான் நாங்கள் வந்தோம். இன்றைக்கி திருப்பூரூர் 22 கிலோமீட்டர்ஸ் போட்ட ரோட்டில் வந்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு ஜங்ஷன் பிடிச்சி நேராக வந்துகிட்டே இருந்தோம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 2 ரோடு பிரிஞ்சுது. ஸோ அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா கோவளம் போகிற ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்தது. ஸோ மகேந்திரா சிட்டி பக்கத்தில் இருந்தது 10 கிலோமீட்டர். எங்ககிட்ட வந்து கோவளம் போட்டு 34 கிலோமீட்டர். ஆனால் நாங்கள் மேப்பில் செக் பண்ணி பார்த்தோம் 16 கிலோமீட்டர் அங்கேருந்து காமிச்சது சைட்டு. ஸோ அதே அந்த மேப்பை செக் பண்ணி வந்துகிட்டே இருந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருவடி சூழமும் கோவளம் போகிற ரோடு இருந்தது. நாங்கள் திருவடி சூழம் ஓட்டிட்டு கோவளம் போகிற ரோட்டை திருப்பி ட்ராவல் பண்ணோம். ஸோ எங்கள் மேப்பில் செக் பண்ணி பார்த்தோம் அங்கேருந்து 13 கிலோமீட்டர் 15 நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்கு போகலான்னு காமிச்சது. ஸோ போர்டு செக் பண்ணி லெஃப்ட்டில் வந்தோடனே அங்கேருந்து பார்த்தோம் கோவளம் அந்த ரோடை பேஸ் பண்ணி வந்தால் கூடாஞ்சேரி 22 கிலோமீட்டர் காமிச்சிது. ஸோ அங்கேருந்து நம்ம மேப்பில் பார்த்தோம் சைட்டுக்கு 22லேருந்து ஒரு 9.6, அதாவது 12 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ ரோடு வந்து டேர்னிங்கில் கட் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்னொரு ரோட்டில் வந்து வரும்போது நம்ம அந்த ரோடை பிடிச்சி வந்துகிட்டே இருந்தோம். ஸோ சைட்டுக்கு அங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம். 7.5 கிலோமீட்டர்ஸில் 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் பேஸ் பண்ணி வந்துகிட்டே இருந்தோம். ஒரு ஜங்ஷன் கட் ஆச்சு. அந்த ஜங்ஷன் வந்து நம்ம சைட் ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் முதல் போர்ட் பார்த்தா 7 மினிட்ஸில் போயிடலான்னு காமிச்சிது. ஸோ நாங்கள் நேராக வந்துகிட்டே இருந்தோம். ஒரு பெரிய போர்ட் பார்த்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூரூர் கூடாஞ்சேரி போகிற மாதிரி காமிச்சிது. ஸோ நாங்கள் கூடாஞ்சேரி பார்த்தோன்னா 18 கிலோமீட்டர் காமிச்சிது. திருப்பூரூர் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. உடனே அந்த கொட்டாமேடு ஜங்ஷன் சொன்னாங்க, நாங்கள் கட் பண்ணோம். ஸோ 18 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம சைட் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் தான் காமிச்சிது. ஸோ நாங்கள் நேராக சைட்டுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ கொட்டாமேடு ஜங்ஷன்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் 100 மீட்டரில் நம்ம சைட் இருந்தது. ஸோ இதோட வேறு என்ன வேணும்? செங்கல்பட்டுலேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவலில் நம்ம சைட் இருக்குதுன்னா ரொம்ப சூப்பர். அதுவும் திருப்பூரூர் முருகர் கோயில் போகிற ரோட்டில். ஸோ இது கூடாஞ்சேரி வழியும் வரலாம். இந்த வழியும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டதுனால. ஸோ அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி செங்கல்பட்டுலேருந்து அக்சஸ் பண்ண வந்த ரோடு தான் இந்த அழகிய சைட் வீட்டுமனை டிடிசி வித் ரரா அப்ரூட். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லா பக்கமும் ரூட் இருக்குது. நாளைக்கு வந்து நான் கூடாஞ்சேரியிலேருந்து அக்சஸ் பண்ணி வர மாதிரி காட்டுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்த பற்றி உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம இந்த இடத்தோட வந்து லான்ச்சிங் வந்து மார்ச் 23. ஸோ நல்ல சுத்தமாக இருக்குது இந்த இடத்தோட டீட்டெயில்ஸு. ஸோ கைட்லைன் வேல்யூ எல்லாமே நல்லாயிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மதர் டாக்குமெண்ட் நல்லாயிருக்கு. மிஸ் பண்ணாதீங்க இந்த சான்ஸை. உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சொத்து நம்மக்கிட்ட வாங்கி போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு எப்பயும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.